لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்களில் ஒருவரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்ப்போம். நேற்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவன் எத்தகைய வசனங்களை இறக்கி வைக்க நாடி இருக்கின்றானோ அதே கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அது தொடர்பாக மற்றொரு நபிமொழியை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் திருமிதியிலே 3049வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். உமர் ரலி இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் மது தடை செய்யப்படவில்லை. மது ஹலாலான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. பத்ர் போர்ல கொல்லப்பட்ட சில சஹாபாக்கள் கூட, ஷஹீதாக்கப்பட்ட சில சஹாபாக்கள் கூட மது அருந்திய நிலையில் தான் நம்ம செய்யப்பட்டாங்க, போரிட்டு கொல்லப்பட்டார்கள். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலாக்கிய காலகட்டத்தில் தடை செய்வதற்கு முன்பாக தவறு கிடையாது. அப்ப இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விட்ட ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயான ஷிஃபாய், இறைவா மது உடைய விஷயத்தில் ஆரோக்கியமான ஒரு விளக்கத்தை நீ எங்களுக்கு அளிப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் கிட்ட அவங்க துவா செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது அவங்களுடைய பிரார்த்தனை. மது என்பது படிப்படியாக தான் தடை செய்யப்படுகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மது விஷயத்தில் முதலாவது ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து இந்த வசனம் இறங்குகிறது. ஆனால் இறைவன் அவங்களுடைய நாட்டப்படி இறக்கி வைக்கின்றான். அது இறங்கக்கூடிய அதற்கு முன்பாக இந்த வார்த்தையை உமர் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுல மதுபானம் தொடர்பாக, போதைப் பொருட்கள் தொடர்பாக ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், நீங்கள் சொல்லுங்கள் அந்த இரண்டிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது. மனாஃபியு லின்னாஸ், மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கிறது. மது குடிக்கும் பொழுது சிலருடைய உடல் அசதிகள் செய்யும், நீங்கிவிடும். போதையில் அவனுடைய கவலைகளை என்ன செய்து விடுவான், மறந்து விடுவான். சூதாட்டம் விளையாடி மீன் கட்டினவன இருக்கிறாங்க. அப்போ மதுவிலும் சூதாட்டத்திலும் பெரிய பாவம் இருக்கிறது. அவனுடைய மானத்தை இழந்து விடுகிறான், அறிவை இழந்து விடுகிறான், வறுமையில் வாடுகிறான், உடல் உறுப்புகள் நோய்க்கு உள்ளாகிறது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாமல் போய் விடுகிறது. அதனுடைய கேடுகளை கணக்கிட்டால் அதை எண்ணிக்கொண்டே போகலாம். அவ்வளவு கேடுகள் மதுவிலும் சூதாட்டத்திலும் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் அதுல மிகப்பெரிய கேடு இருக்கிறது, மிகப்பெரிய பாவம் இருக்கிறது, சில பயன்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமா, அதுல உள்ள பயன்களை விட அதுல உள்ள பாவங்கள் மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றார். சஹாபாக்கள் மதுவிலேயே ஊறி கிடந்த ஒரு சமுதாயம். அப்ப அவங்களுக்கு அதுல பயங்கரமான கேள்வி இருக்குதுங்கிற விளக்கத்தை அல்லாஹ் முதலாவதாக இறைவன் இறக்கி வைக்கின்றார். அடுத்து என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயான ஷிஃபாய், இறைவா இந்த மதுவுடைய விஷயத்துல ஆரோக்கியமான ஒரு விளக்கத்தை, அதை நிவாரணம் அளிக்கக்கூடிய விளக்கத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக அப்படின்னு துஆ செய்யறாங்க. இந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மது தொடர்பாக அடுத்த ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நிலையில் தொழுகைக்கு நிற்காதீர்கள்.
நீங்க தொலை வர்றீங்களா, மது அருந்தி என்ன பேசுறோம் என்பது உங்களுக்கே தெரியாத நிலையில உலகத்துடைய நிலையில் என்ன செய்யாதீங்க, தொழுகைக்கு வந்துடாதீங்க. இது இரண்டாவது தடை. தொழுகைக்கு வரும்போது அவங்க பேசக்கூடியது அவங்க விளங்கக்கூடிய நிலையில் இருந்தால் தான் செய்யணும், தொழுகைக்கு வரணும். அவங்க மது அருந்தி என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாத நிலையில் என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு வரக்கூடாது என்று இரண்டாவது தடையை அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அழைக்கப்பட்டு இந்த வசனம் அவங்கள்ட்ட ஓதி காட்டப்படுகிறது. அப்ப அவங்க திரும்பவும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயான ஷிஃபாயின், இறைவா மதுவுடைய விஷயத்தில் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துவாயாக அப்படின்னு சொன்ன உடனே மூன்றாவதாக இறைவன் மதுவை தடை செய்யக்கூடிய வசனத்தை இறக்கி வைக்கின்றார். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது, சூதாட்டம் விளையாடுவது, அம்புகளை வைத்து குறிபார்த்து ஜோசியம் பார்த்து சம்பாதிப்பது, சிலைகளை வழிபடுவது, இவையெல்லாம் அசுத்தங்கள், சைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபு, அவற்றை நீங்கள் முற்றிலுமாக விலகிக் கொள்ளுங்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். உங்களுக்கு மத்தியில் இந்த மதுவின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக பகைமையையும் வெறுப்பையும் அல்லாஹ்வுடைய இறை நினைவை விட்டும் தடுப்பதற்குமே ஷைத்தான் நாடுகிறான். நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுவை முற்றிலுமாக தடை செய்து அடுத்து இறுதி சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த மூன்றாவதாக மது விஷயத்தில் அருளப்பட்ட வசனம் ஓதி காட்டப்பட்டவுடன் இன்தஹைனா நாங்கள் எதை நாடினோமோ அதை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் மது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுடைய நிலையை கவனித்து படிப்படியாக தடை செய்கின்றான், மதுவை தடை செய்கின்றார். அப்ப இந்த விஷயத்தில் உமர் அவர்கள் மது தடை செய்யப்பட வேண்டும் என்று அவங்க நினைத்ததை அவங்களுடைய எண்ணம் இறைவன் அருளக்கூடிய இறைவன் எந்த சட்டத்தை அருள நாடி இருந்தானோ அதற்கு தோதுவாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் செஞ்சிருந்தான், அவங்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று உமர் ரலியல்லாஹுடைய கொள்கை பிடிப்பின் காரணமாக ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பயந்து ஓடக்கூடியவனாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக சொல்லி காட்டாங்க. நம்முடைய மார்க்கத்தில் சில காரியங்கள் வீணான காரியங்கள் என்று சொல்லப்பட்டது. அது வீண் தான், வீணான காரியம் தான். ஆனால் அது வீணான காரியமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது செய்யப்படும், அனுமதிக்கப்படும். நம்முடைய இப்ப நபிகள் நாயகம் காலத்தில் சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா தஃப் அடிப்பாங்க. பெரிய பெரிய சகாபாக்கள் தஃப் அடித்ததாகவோ அல்லது இந்த தெற்குல கொட்டடிச்சுட்டு வர்றாங்க, இந்த மாதிரி மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. வீட்டுக்குள்ள ஒரு திருமண நாள் அல்லது ஒரு பெருநாள் இந்த மாதிரி நேரங்களில் பெண்கள் சபையில அவங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா தஃப் வீட்டுக்குள்ள அடிப்பாங்க. இதுதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு வீணா, தஃப் அடிக்கிறது ஒரு வீணான காரியம் தான். அந்த வீணான காரியம் பெருநாள் அன்றைக்கு வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைங்க ஒரு கொட்டை அடிச்சு விளையாட்டு வச்சுக்கிடுங்க. தஃப்னா இசை கேள்வி அடுத்து விளையாட்டு வச்சுக்கிடுங்க, மார்க்கத்தில் கிடையாது, தப்பு கிடையாது, அது அனுமதிக்கப்பட்டது. பெருநாள் அன்றைக்கு ஒரு திருமணம் நடக்குது, அந்த வீட்டுக்குள்ள பெண்களுக்கு மத்தியில சின்ன பிள்ளைங்க ஒரு கொட்டை அடிச்சு சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. சில என்ன விளங்கிடுவாங்க, தெருக்கள்ல ஆண்கள் கொட்டடித்து கொண்டு டான்ஸ் ஆடுறது, அரபிகள்லாம் ஆடுறாங்க பாருங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் முழுக்க தடுக்கப்பட்டது, ஹராமான ஒரு காரியம். பெரிய பெரிய ஆண்கள் அடிப்பதற்கோ வெளியில ஆண்கள் கொட்டடித்து கொண்டு சென்றதாகவோ மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகைக்கு மக்கள் அழைக்கணும். அப்ப என்ன செய்யலாங்க போது சில சகாபாக்கள் நாம கொட்டடிப்போங்கிறாங்க. இல்ல அது நெருப்பு வணங்கியுடைய கலாச்சாரம், அதை நாம செய்யக்கூடாது அப்படின்னு செஞ்சிடறாங்க. ரசூல்லா மறுத்துறாங்க. சில சகாபாக்கள் குழல் ஊதுவோங்கிறாங்க. இன்னைக்கு தெருக்கள்ல வருவாங்க, இந்த தர்காவுக்கு நாங்க கொட்டடிக்கிறோம், கொடி எடுக்கிறோம் சொல்லி கொட்டடிச்சுட்டு வருவாங்க. அது யூத கலாச்சாரம் மறுத்துறாங்க. குழல் ஊதிட்டு வர்றாங்க. குழல் ஊதுறது அது நெருப்பு வணிகவுடைய கலாச்சாரம் என்று மறுத்துறாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம நெருப்பை மூட்டுவோங்கிறாங்க.
அப்ப நெருப்பு மூட்டுதல் என்பது அது நெருப்பு வணிகளுடைய கலாச்சாரம். அது பகல்ல எந்த ஃபாயிதாவும் வராது. அது இப்படி மறுக்கும் பொழுதுதான், ஆலோசனை பண்ணி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் பிலால் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல போய் உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல போய் தூங்குறாங்க. அவங்களுக்கு கனவுல வந்து பாங்கு சொல்வது என்ன செய்யப்படுது, காட்டப்படுகிறது. அதை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கமா என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அப்ப இந்த பாங்குடைய கொள்கை அறிவிப்புக்கு கூட கொட்டடிப்போம் குடலூர்வோம் சொல்லும் போது அது முஸ்லிம் அல்லாதவனுடைய கலாச்சாரம், அது நமக்கு தேவையில்லை என்று தடுத்த மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அந்த மாதிரி இந்த பெருநாள் என்றோ திருமணத்தின் என்றோ அல்லது ஏதாவது ஒரு சந்தோஷத்துல சின்ன பிள்ளைங்க வந்து நபிகள் நாயகம் என்ன செஞ்சிருக்காங்க, டஃப் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஷைத்தானுடைய ஒரு செயல் தான் அது. சில நேரங்களில் மார்க்கம் என்ன செய்கிறது, அனுமதித்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். புகாரில வந்து திருமதியில 3623வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு என்ன செய்றாங்க, திரும்பி வர்றாங்க. அப்போ ஒரு கருப்பு நிற ஒரு அடிமை பெண், ஒரு சின்ன பொண்ணு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு நேர்ச்சல், வித்தியாசமான நேர்ச்சல். ரசூலுல்லாஹ் வந்து யுத்தத்துக்கு போயிட்டு பாதுகாப்பா திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க முன்னாடி வந்து என்ன செய்யணும், கொட்டடிக்கணும்னு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த சிறுமி வந்து நேர்ச்சை பண்ணியிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வந்தவொடனே அந்த சின்ன பொண்ணு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் இன் குந்து நதத்து, நான் நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன், என் ரத்தக்கல்லாஹு சாலிமன் அன் அம்ரிப பைன யதைக பித்துஃபி, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பா வெற்றியோட திரும்ப கொண்டு வந்துட்டா உங்களுக்கு முன்னாடி கஃப் அடிக்க நான் செஞ்சிருக்கிறேன், நேர்ச்சை பண்ணியிருக்கேன். சின்ன பொண்ணு வந்து சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் வந்து அவங்க அன்பு நிறைந்தவங்க, யார்ட்டையும் கடுமையான செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. கேட்கிறவங்களும் ஒரு சின்ன ஒரு வயசுல குறைஞ்ச ஒரு சின்ன பொண்ணு. அவ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொன்ன உடனே நீ என்ன செய்யுங்க, என் குந்தி நதத்தி, நீ உண்மையிலே நேர்ச்சை பண்ணியிருந்தா பதுரிபி, நீ என்ன செய், கொட்டு அடிச்சுக்க நினைச்சாங்க சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளை ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்து தஃப் அடிக்குது. அடிச்ச உடனே இப்ப இல்லா பலா, நேர்ச்சை பண்ணாட்ட அடி செஞ்சிடாத, அடிச்சிடாதங்கிறாங்க. உடனே அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் முன்னாடி தஃப் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அபூபக்கர் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அந்த அந்த சிறுமி என்ன செய்யறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்பவும் தஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்பவும் தஃப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததை பார்த்தவொடனே அந்த கொட்டை படுக்க போட்டு அதுக்கு மேல செஞ்சுக்கிட்டாங்க. கொட்டை தெரியாத மாதிரி அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்த உடனே அதாவது தன்னுடைய பெட்டக்ஸுக்கு கீழே, இந்த பித்தட்டுக்கு கீழே வச்சு செஞ்சார மேல உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, வர்றாங்க. அப்போ உமர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான ல யகாஃபு மின்க யா உமர், உமரே ஷைத்தான் வந்து உண்மை கண்டு அஞ்சுகிறான். அது ஷைத்தான கெட்ட மார்க்கத்துல வந்து அது ஒரு வீணான காரியம் என்பதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்ப சில நேரங்களில் சில வீணான காரியங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய நேர்ச்சை பண்ணாங்க, அது ஒரு பெருநாள் சந்தோஷம், ஒரு திருமண நாள் என்று வீட்டுக்குள்ள பெண்களுக்குள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் மார்க்கத்தில் செஞ்சிருக்குது, அனுமதித்திருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான ல யகாஃபு மின்க யா உமர், உமரே ஷைத்தான் உண்மை கண்டு என்ன செய்கின்றான், பயப்படுகின்றான். இன்னி குந்து ஜாலிசன் வகிய தகுதி, நான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவள் அடித்துக் கொண்டே இருந்தார். அதே போன்று பதகல் அபூபக்கர் வகிய தகுதி, அவள் அடித்துக் கொண்டே இருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். சும்மா அலியும், பிறகு அலியும் வந்தார், அவள் அடித்துக் கொண்டே இருந்தார். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், அப்பொழுதும் அவள் அடித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் ஃபலம்மா தகல்த அன்த யா உமர், உமரே நீங்கள் நுழைந்தவுடன் அல்கத் துஃப, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தஃப வந்து தூர போட்டாங்க. உண்மை கண்டு ஷைத்தான் செய்ய அஞ்சுகிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை வந்து எடுத்து சொல்றாங்க. நாம என்ன விளங்கிடக்கூடாது, அப்போ ரசூலுல்லாஹ் ஷைத்தான் பயப்படுறதா விளங்கிடக்கூடாது. மார்க்கத்துல வந்து எவையெல்லாம் வீணான காரியங்களோ அந்த வீணான காரியங்கள் அனைத்துமே எதோட தான் தொடர்புபடுத்தப்படும், ஷைத்தானோட தான் தொடர்புபடுத்தப்படும். அந்த வீணான காரியங்களை வந்து நபிகள் நாயகம் சரி இறை தூதரா இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்க எதை அனுமதித்திருக்கிறாங்களோ அந்த நேரங்களில் அது என்ன செய்யும், கூடும். மார்க்கத்தில் திருமணத்தின் போது தஃப் அடிப்பது, பெண்கள் சபைக்குள்ள ஒரு சின்ன பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டா தப்பு கிடையாது. பெருநாளைக்கு அதே மாதிரி சிறுமிகள் அடித்ததாக இருக்கிறது.
இந்த மாதிரி ஒரு நேர்ச்சை பண்ணி நல்லபடியா வந்துட்டா நேர்ச்சை பண்ணும்போது ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க, அந்த பிள்ளையுடைய உள்ளம் கஷ்டப்பட்டுக்கூடாது என்பதற்காக அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப அனுமதித்தால் அது குற்றம் இல்லை, அவ்வளவுதான். மார்க்கத்துல என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனால் அந்த வீணான காரியத்தை கூட உமர் அவங்க வரும்போது செய்ய விடாத அளவுக்கு அல்லாஹ் செய்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மார்க்க பிடிப்பு உள்ளவர்களாக செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கின்றார்கள் என்று நமக்கு இதில் விளங்குது. அதுபோன்று இதே விஷயத்தை இன்னொரு சம்பவத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. புகாரில 3683வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல 2 விதமான மனைவிமார்கள் இருந்தாங்க. ஒன்று வந்து மதீனாவை சார்ந்த அன்சாரி பெண்கள், உம்மு சலமா அந்த மாதிரி சஹாபி பெண்கள். இன்னொரு வந்து குறைஷி பெண்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த மாதிரி குறைஷிகளை சேர்ந்த பெண்களும் மனைவியரா இருந்தாங்க. இந்த குறைஷிகளை சேர்ந்த பெண்கள் மனைவியர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக உரிமை செய்வாங்க, எடுப்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள வரும்போது குறைஷிகளை சேர்ந்த மனைவியர் வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே நேற்று சொன்ன ஒரு விஷயம் தான். அவங்க வந்து சப்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு விஷயத்தை அவங்க பேசுறாங்க, பேசும்போது சத்தம் வந்து என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தோட கடுமையா இருக்கு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, வேகமா போய் ஹிஜாபுக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க, ரூமுக்குள்ள போய் உள்ள உட்கார்ந்துறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உமருக்கு தெரியாது, உமர் அனுமதி கேட்கிறார் தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குறைஷிகளாக இருந்த அந்த மனைவியர் வந்து ஹிஜாபுக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க, உள்ள போயிடுறாங்க. அப்போ உமர் அனுமதி கேட்டாங்க. உமர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள வந்த உடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப ஒரு புன்முறுவலோட உமர் என்ன செய்யறாங்க, வரவேற்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே உமரை வரவேற்கிறத பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்ஹக்கல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய பற்களை எப்பொழுதும் புன்முறுவல் சிரித்த முகமாகவே அல்லாஹ் செய்யட்டும், உங்களுடைய முகத்தை ஆக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே இந்த மனைவி என்னுடைய மனைவிமார்கள் என் பக்கத்துல இருந்தாங்க, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சத்தத்தை உயர்த்தி செஞ்சாங்க, எங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வந்த உடனே வேகமா என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் சிலைக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அந்த அஹப்ப யஹப்பன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அந்த பெண்கள் பயப்படுவதற்கு ரொம்ப தகுதியான நீங்கள் தான், எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு தான் அவங்க என்ன செய்யணும், அதிகமா பயப்பட சொல்லிட்டு அங்க இருந்து கத்துறாங்க. வீடு தாங்க. அவங்க திரைக்குள்ள இருக்கும்போது அந்த மனைவியை பார்த்து சொல்றாங்க, யா அதுவாத்தி அன்புசிக்கின்ற உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய பெண்களே, தகப்புனி நீங்கள் எனக்கு பயப்படுகிறீர்கள், வலா தகப்புன ரசூலுல்லாஹ் நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு செய்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சவுண்ட் விட்டவுடனே அந்த மனைவிமாரை சொல்றாங்க, ஆமா நாங்க உங்களுக்கு தான் பயப்படுவோம், ஏன்னா அந்த அஃபல்லு வாகுதல், நீங்க ரொம்ப கடுமையான ஆளு, எதுக்கிட்டு தான் கோவப்பட்டுருவீங்க, அதுக்காக தான் என்ன செஞ்சோம், உங்களுக்கு பயப்படுவோம். ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப மென்மையானவங்க அப்படின்னு செய்றாங்க. அந்த மனைவிகள் வந்து சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் சொல்றாங்க, இன்னல் ஹத்தாபுடைய மகனே, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்குது அவனுடைய சத்தியமா. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கடுமையான ஆளு, கோவப்படக்கூடிய ஆளு, சிடுசிடுப்பான ஆளு, அப்படி சொன்னதுக்காக இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லல. எது உண்மை அதுக்காக சொல்றாங்க. என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, மா லக்கியக ஷைத்தானு சாலிகன் ஃபஹன் கத்து, நீங்க ஒரு சந்திர வருவது ஷைத்தானுக்கு தெரிந்தால் அந்த ஷைத்தான் என்ன செய்வான், இல்லா சலக்க பட்டம் கைர பட்டிக்க, நீங்க எந்த சந்திர வந்தீங்களோ அதை விட்டுட்டு வேற சந்திர ஷைத்தான் போவான். இதை எதார்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதி வழியாக வந்தால் ஷைத்தான் செஞ்சிடுவான், இன்னொரு வழிக்கு போய் விடுவான். அந்த அளவுக்கு ஷைத்தான் வந்து உமருக்கு பயப்படுகிறான். அதனால அதனுடைய கருத்து என்ன, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கடின சித்தம் என்பது எல்லா இடத்துலையும் கிடையாது.
அவங்க பல இடங்கள்ல கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாங்க, பல இடங்கள்ல ரொம்ப இறக்கமா நடந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வரலாறுகள் நிறைய இருக்கலாம், இன்ஷாஅல்லாஹ் செய்வோம், பார்ப்போம். ஆனால் மார்க்க விஷயம், மார்க்கத்துக்கு எதிரான காரியம் என்று சொன்னால் அவங்களுடைய அந்த கடுமை, அந்த கோபம், அது ஷைத்தான் வந்து அவங்க கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன செஞ்சது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்பதை இந்த நபி மொழியின் மூலம் நாம் செய்வது தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப அதிகமான ஒரு நெருக்கத்தை கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அது ஒரு சான்று சொல்லி காட்டுறாங்க. புகாரில வந்து 3686வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவங்க இப்படி சொல்லுவாங்க, ரஹத்து அன வ அபூபக்கர் வ உமர், அபூபக்கரும் நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம். தகல்து அன அபூபக்கர் வ உமர், அபூபக்கரும் நானும் உமரும் நுழைந்தோம். கரஜ்து அன வ அபூபக்கர் வ உமர், நானும் அபூபக்கர் அவர்களும் உமரும் வெளியேறினோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த நிறைய சம்பவங்களை சொல்லும் போது இந்த 3 வரை சேர்த்து சொல்லுவாங்க. அங்க போகும்போது நானும் அபூபக்கர் உமர் அங்க போனோம், இங்க செல்லும் போது நானும் அபூபக்கர் உமரும் சென்றோம், அங்க கிளம்பும் போது நானும் அபூபக்கர் உமரும் கிளம்புறோம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தோடு எந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை நபிகள் நாயகத்துடைய இந்த வார்த்தை காட்டுது. எதை சொன்னாலும் ஏராளமான சம்பவங்கள் சொல்லும் போது என்னோட அபூபக்கர் இருந்தாங்க, உமர் இருந்தாங்க, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளை சொல்லி இருக்கிறாங்க. அதிகமாக அலியை சொன்னது ரசூல் சொன்னது கிடையாது. அதனால அலி கெட்டவங்க நினைக்கிற கூடாது, அவங்களுக்குரிய சிறப்பு மார்க்கங்கள் இருக்குது. அதிகமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது கிடையாது. ஆனா அதிகமாக ரசூலை யாரை சொல்லியிருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் செஞ்சிருக்கிறாங்க, அவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று புகாரில் வந்து 3694வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குன்னாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓவ ஆகிரும் பியதி உமர் இப்னு கத்தாப், அதாவது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாபுடைய கையை பிடித்துக் கொண்டு வரும்போது நாங்கள் நபிகள் நாயகத்தோடு இருந்தோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமா செல்லும் போது கூட யார் கையை பிடிச்சிருக்கிறாங்க, நிறைய சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இருக்கிறான்னு சொன்னோம்னா அந்த இருவருக்கும் மத்தியிலான நேசம் என்பது அளப்பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியுது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தார்களா என்று பார்த்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொதுவாக நபி தோழர்கள் அவங்க உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததே அதன் காரணத்தினால்தான். தங்களுடைய உயிரை கூட அவங்க யாரும் நேசித்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தாரு. அதற்கு ஒரு சான்றை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில 1597வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டாங்க, உம்ராவுல ஹஜ்ஜில ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல செய்றாங்க, முத்தமிட்டு அந்த கல்லை நோக்கி உமர் பேசுறாங்க. கல்லை நோக்கி பேசுறாங்கன்னா கல்லு கேட்கும் என்பதற்காக அல்ல, சுற்றி உள்ள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவங்க அந்த கல்லை நோக்கி சொல்றாங்க, இன்னி ஆயுதமும் அன்னக ஹஜர், நீ ஒரு கல்லு தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். லவ்லா லா தனுரு வலா தன்ஃபு, உன்னால் எந்த தீங்கும் செய்ய முடியாது, எந்த நன்மையும் செய்ய முடியாது. லவ்லா அன்னி ரஐத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகல்லிபுக மா கப்பல்துக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்ததுக்காக செய்திருக்க மாட்டேன், உன்னை முத்தமிட்டு இருக்கவே மாட்டேன். நீ ஒரு கல்லு, அப்ப ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராவுக்கு போற நினைச்சிடக்கூடாதுல்ல, அதை வந்து அது தொட்டா நமக்கு நல்லது நடக்கும், அது தொட்டா நமக்கு ஏதாவது கேட்டு நீங்கிடும், இப்படி நினைச்சிடக்கூடாது. தாயத்து மாதிரி தகடு மாதிரி அதை நம்பிடக்கூடாது. அது தாயத்தை நம்ப ஷிர்க்ல மன் அல்லது தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். அப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லு மேல வந்துடக்கூடாது. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு என்ன சிறப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இறக்கி விடும்போது அவங்க அந்த கல்லோட வந்தாங்க. அந்த கல்லு எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, காபாவில் அல்லாஹ்வுடைய முதல் ஆலயத்தில் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த கல்லுக்குரிய ஒரு சிறப்பு. அப்போ ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை நாம் முத்தமிடுகிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்புக்காக, இந்த சிறப்பு சொல்லப்படல, அதனுடைய சிறப்பாக அது சொர்க்கத்து கல் என்று செய்யப்பட்டிருக்கிறது, நபி மொழிகள்ல வந்திருக்கிறது. அப்ப அது சொர்க்கத்து கல்,
அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில என்ன செய்யலாம், முத்தமிட்டு இருக்கலாம். நம்முடைய ஒரு கருத்து தான். நபிகள் நாயகம் அதை முத்தமிட சொன்னாங்க, முத்தமிட்டார்கள். அதான் நம்ம என்ன செய்யறோம், முத்தமிடுறோம். அதை தொடுவதனால் நமக்கு நல்லது நடக்கும், அதை தொட்டா நம்ம கெட்ட நீக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக் கூடாது. அது மார்க்கத்துல ஒரு சுன்னத், அவ்வளவுதான். இதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்க, பின்பற்றுகிறார்கள் என்பதை இந்த செய்தி செய்கிறது, காட்டுகிறது. அது போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் 3687 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவரை மா ரஅய்து அஹதன் கத்து பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹீன குபில, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு கான அஜத்த அஜ்வல ஹத்தா இந்தஹா மின் உமர் இப்னு கத்தாப், மிக அதிகமாக உழைக்கக்கூடியவரும் மிக அதிகமாக வாதி வழங்கக்கூடியவராகவும் உமர் இப்னு கத்தாப் அவர்களை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வாதி வழங்கக்கூடியவங்க. அவங்க இறந்து போன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று நன்றாக உழைத்த காசிலிருந்து வாதி வழங்கக்கூடியவங்க அவங்கள மேல யாரையும் பார்த்ததில்லை. அவ இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாராளமாக வாதி வழங்கக்கூடிய தன்மை, அவர்களுடைய தர்ம சிந்தனை, தர்ம குணம் அவர்களிடம் இருந்தது என்பதை நாம் செய்கிறோம், பார்க்கின்றோம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சில நேரங்களில் அவர்கள் செய்த சில செயல்கள் வந்து தவறாகவும் என்ன செஞ்சிருக்கிறது, இருந்திருக்கிறது. தவறுனா அவங்க தவறாக செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ரோஷத்தினால் அவங்க செய்த செயல் சில நேரங்களில் பிழையாகவும் இருந்திருக்கு. அது என்ன சம்பவம் சொன்னோம்னா, சஹீஹுல் புகாரில வந்து 4000 முஸ்லிம்ல 4413 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நாம் விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படை நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அவனுடைய ஞானத்தில் உள்ள சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ஞானத்துல வந்து சிலர்கள் காஃபிராகத்தான் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் விதித்திருப்பார். அல்லாஹ்க்கு தெரியும், நமக்கு என்ன செய்ய தெரியாது. அப்புறம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கூறுவான், இன்னல்லதீன கஃபரு, எவர்கள் காஃபிர்களாக இருக்கிறார்களோ, காஃபிர்களாக இருக்கார்களோ அப்படின்னா அல்லாஹ்வுடைய பார்வையில அவன் மௌத்தா போகும்போது எப்படிதான் மௌத்தா போவான், காஃபிரா தான் மௌத்தா போவான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பார்வையில உள்ளது, நமக்கு தெரியாது. அந்த அம்தம் துந்திருக்கும் லாயுமினும், நீ அவங்களுக்கு என்னதான் எச்சரிக்கை செஞ்சாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான். இதற்கு அர்த்தம் என்ன, ஒரு ஆளுக்கு இஸ்லாத்தை போய் நம்ம ஒரு ஆளு முஸ்லீமாக காஃபிராக இருந்தால் அவருக்கு இஸ்லாத்தை போய் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தை போய் சொல்லும் போது அவர் இஸ்லாத்துக்கு வந்துதான் ஆகணும், நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம அதை டிஃபர் பண்ண முடியாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுறானோ அவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்கு வருவாங்க. நாம் என்னதான் மாற்ற விஷயத்தை சொல்றது நம்ம மேல கடமை. இன்னமா அந்த முறைக்கு நபியனில் உபதேசம் செய்பவர் தான், அவர்கள் மீது சாட்டப்பட்டவர் கிடையாது. அப்ப நம்முடைய கடமை எடுத்து சொல்வதுதான். ஒருவன் மாறித்தான் ஆக வேண்டும் நாம ஒண்ணு வச்சுருக்க, அது அல்லாஹ் நாடுனாலே தவிர விஷயம் நடக்காது. அப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருந்தான், காஃபிர்களுக்கு நீ எச்சரிக்கை பண்ணாலும் சரி எச்சரிக்கை பண்ணாவிட்டாலும் சரி அவங்க ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் அப்படி சொன்னதுனால நாம் எப்படி விளங்கிடக்கூடாது, அப்ப காஃபிருக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி விளங்கிடக்கூடாது. இந்த வசனம் எந்த பொதுவாக இறைவனுடைய ஞானத்துல எவர்கள் தான் காஃபிர்களோ அவர்களுக்கு நாம் என்னதான் போய் சொன்னாலும் அவங்க ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு அந்த வசனத்துக்கு அர்த்தம். நாம பார்க்கிற ஒரு ஆள் காஃபிரா இருக்காரு, இவர் அந்த லிஸ்ட்ல உள்ள, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நாம என்ன செய்யக்கூடாது, முடிவெடுத்து விடக்கூடாது. யாசீன் அல்லாஹ் சொல்றான், வயஹிக்கல் கௌலு அலல் காஃபிரின், காஃபிர்கள் மீது அல்லாஹ்வுடைய வாக்கு உறுதியாகி விட்டது, அவங்க நரகம் தான் அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய ஞானத்துல எவர்கள் காஃபிராகவே மௌத்தா போவாங்களோ அவங்களுக்கு நரகம் உறுதியாயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் என்ன முடிவு வந்து விடக்கூடாது, நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லவே கூடாதுங்கிற முடிவு வந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பார்வை என்பது இறைவனுடைய பார்வை. இறைவன் யாருக்கு காஃபிரா மௌத்தா போன்னு அல்லாஹ் விதியாக்கிட்டானோ அவங்களுக்குள்ள விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிகீன்களை பற்றி குர்ஆன் என்ன செய்ய, பொதுவாக அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்லுவான். ஆரம்ப கால வசனங்கள், திருமலை குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம பார்க்கும்போது இரண்டாக பிரித்து பார்க்கணும். பிற்காலத்துல வந்து யார் யாரெல்லாம் முனாஃபிக் என்று ஒரு சிலரை நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாங்க.
அதற்கு முன்பாக அறிவித்துக் கொடுப்பதற்கு முன்பாக பொதுவாக முனாஃபிக்குகளை பற்றிய பொதுவான ஏராளமான வசனங்கள் அருளப்பட்டது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்குகளுக்கு நீ பாவ மன்னிப்பு தேடினாலும் தேடாவிட்டாலும் 70 தடவை நீ பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்கள் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்படி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இது எப்போ சொல்லப்பட்டதுன்னா, முனாஃபிக்குகள் யார் யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாக பொதுவாக யாருடைய உள்ளத்தில் நிஃபாக் தனம் இருக்குதோ மௌத்தாயிட்டான். அல்லாஹ் யாரு முனாஃபிக்கா மௌத்தா போன அல்லாஹ் நாடிட்டானோ அவனுக்கு நம்ம 70 தடவை கேட்டாலும் சரி 71 தடவை கேட்டாலும் சரி அல்லாஹ் செய்ய மாட்டான். அவங்களுடைய பாவங்களை வந்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்போ பொதுவாக அல்லாஹ் முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் போது நாம என்ன முடிவு வந்துடக்கூடாது, ஒரு ஆள் நம்ம பார்வையில முஸ்லிமா இருக்காரு, அவர் உண்மையிலே முனாஃபிக்கா கூட இருக்கலாம். அப்ப நாம அவர் இறந்து போன பிறகு இவருக்கு வந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, இவர் முனாஃபிக் நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்துல வந்து முனாஃபிக்குகள் யார் யார் என்று அல்லாஹ் குறிப்பிடாமல் பொதுவாக முனாஃபிக்குகள் நரகத்துல அடித்தட்டுல இருப்பாங்க, முனாஃபிக்குகள் 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவங்கள அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, இப்படி பொதுவாக அல்லாஹ் பேசியிருந்தான். திருமலை குர்ஆன்ல நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே அதாவது وَمِمَّنْ حَوْلَكَ مِنْ أَهْلِ الْمَدِينَةِ உம்மை சுற்றியுள்ள மதீனா வாசிகளிலும் وَمِنَ الْأَعْرَابِ கிராம வாசிகளும் மரது அலன் நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தில் ஊறி திளைத்தவர்கள் இருக்கிறார்கள். லா தஅலமுஹும் அவர்கள் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஏன்னா ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்க்கு யார் யார் முனாஃபிக் என்பது அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. நஹ்னு நஅலமுஹும் அவர் நாம் தான் அறிவோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய மதீனா வாழ்க்கையினுடைய 10 ஆண்டுகள்ல யார் யார் முனாஃபிக் என்று அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் முனாஃபிக்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். நயவஞ்சர் தரத்தோடு நடந்தா இதுதான் கேள்வி, நயவஞ்சர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை, நயவஞ்சர்கள் ஜெயிக்க முடியாது, இப்படி பொதுவாக நயவஞ்சர்களை பற்றி பேசிய தவிர யார் யார் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்ய டிக்ளேர் பண்ணது, அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கல. அப்ப அந்த மாதிரி காலகட்டங்கள்ல முஸ்லிம்களாக இருந்து கொண்டே இஸ்லாத்துக்கு எதிராக பல வேலைகளை முனாஃபிக்குகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளிப்பட்டு ஷிர்க் வைக்க மாட்டாங்களே தவிர உள்ளத்துல ஈமான் கிடையாது. எல்லாம் என்னென்ன கேடு செய்யணுமோ எல்லா கேட்டையும் பண்ணாங்க. முனாஃபிக்குகளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா அவ்வளவு கொடூரமானவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த முனாஃபிக்குகள் இருந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எதிரி படைகள் வரும்போது அந்த எதிரி படைகள் முஸ்லிம்கள் எந்த நேரத்தில் சோர்ந்து கவனம் இல்லாமல் இருப்பாங்க, எந்தெந்த ரூட்ல வந்து அடிக்கலாம்னு சொல்லி முனாஃபிக் சொல்லி கொடுப்பாங்க எதிரி படைக்கு போய். அந்த அளவுக்கு ஒரு ஃபித்னாவை நாடுனா முஸ்லிம்கள் முஸ்லிமாவே இருப்பாங்க. எதிரி படையோட கல்ல சரி வச்சுக்கிட்டு இந்த டயத்துல வந்து அடிக்கலாம் போட்டு கொடுக்குற வேலைக்குள்ள முனாஃபிக் செய்யும். அவ்வளவு மோசமான குணம் படைத்தவர்கள் முனாஃபிக். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, எவையும் முனாஃபிக்னு சொல்லல. ஆனா பார்த்தா தெரியும் பயங்கரமான வேலை, இஸ்லாத்துக்கு எதிராக கண்ட வேலை எவன் பார்க்கலான்னு தெரியுமா இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி பயங்கரமான மோசடியான ஒரு வேலையை பார்த்தவர் யாருன்னா அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவர். இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவர் வந்து அவ்வளவு எதிராக செயல்பட்டார். ஆனா வெளிப்படையில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வெளிப்படையில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்க்கு வேற கடவுள் இல்லை. ஆனா யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றது, கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட் பண்றது, முஸ்லிம்கள் அழிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்யறது, இது அந்த உபை பின் சலூலுடைய ஒரு குணமா இருந்துச்சு. பல இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறான், நபிகள் நாயகத்தை சஹாபாக்கள் ரொம்ப இழிவா பேசியது. தனியா இருக்கும் போது நாமெல்லாம் என்ன செய்யணும், மதீனாவுக்கு போனா நம்ம மதீனா வாசிகள் மாதிரி கண்ணியம் மிக்கவர்கள் இந்த இழிந்தவர்கள் யார முஹாஜி சஹாபாக்கள் நபிகள் நாயகர்கள் சேர்த்து அவங்கள ஊரை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு அந்த முனாஃபிக் பேசணும். அப்போ ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னவங்க, நீ இப்படி சொன்னியப்ப அல்லாஹ் சத்தியமா அப்படி சொல்லலையே என்றார். பொய் சத்தியமா அவங்களுக்கு எனக்கு சக்கர பொங்கல் மாதிரி அவ்வளவு ஈஸியா செய்வாங்க, பொய் சத்தியம் அடிச்சு தப்பிச்சிருவாங்க. அப்போ ஆனா ரசூலுல்லாஹ் அவங்கள முஸ்லீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் மரண தருவாயில இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அழைக்க விடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில ஒரு சம்பாஷணை நடக்குது. அல்லாஹ் நபியனார் சொல்றாங்க, நீ யூதர்களை கிறிஸ்தவர்களை நேசிச்சு அந்த நேசமே உன்னை அழிச்சுட்டுப்பாங்க, அல்லாஹ் தூதரே எனக்கா நீங்க பாவம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மனுஷன் என்ன நினைப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு மனித நபியர் நாயகம் இன்னி நம் அன்பும குழு பண்ண மனித உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கு நான் ஏவப்படவில்லை. ஆனா அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் அதிலே நடிச்சிருக்காங்கிறது பின்னாடி அல்லாஹ் சொல்லும்போது நமக்கு தெரியும். அல்லாஹ் தூதரே எனக்கு நீங்க பாவம் பண்ணிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, இவன் திருந்திட்டான், மௌத்தாவுக்கு முன்னாடி திருந்திட்டா போதுங்க, நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்க சட்டையை வந்து எனக்கு என்ன செய்யுங்க, கஃபனு காட்டி கொடுங்க,
ரசூலுல்லாவுடைய சட்டையே போகும்போது மக்கள்கிட்ட அது ஒரு பேர் தானே. அப்போ ரசூலுல்லாவே எனக்காக நீங்க பாவ மன்னிப்பு தரணும் கோரிக்கை வைக்கிறான். இவன் மௌத்தாயிடுறான். மௌத்தானவன உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை வைக்கிறதுக்காண்டி போறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் கொலை வைக்கிறதுக்காண்டி போறாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலை முனாஃபிக் என்று அல்லாஹ் அறிவிக்கவில்லை. இதற்கு பிறகுதான் வசனம் இறங்கி அறிவிக்க போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முனாஃபிக்குகள் தொடர்பாக பொதுவான வசனங்கள் தான் இருக்குது. அப்ப உமர் என்ன செய்யறாங்க? இவன் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக செஞ்ச ஒவ்வொரு சேட்டையா சொல்லி, ஒவ்வொரு அநியாயத்தையா சொல்லி, அன்னைக்கு இப்படி செஞ்சாங்க இல்லையா, இன்னைக்கு இப்படி பண்ணானா இல்லையா, இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கானா இல்லையா, இது ஒரு முனாஃபிக் எதிராக யாராவது செய்ய முடியுமா? நீங்க அல்லாஹ்வின் முனாஃபிக்குகளுக்கு பொதுவாக சொன்ன வசனம் சொல்லி காட்டாங்க. இந்த தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க அவங்கள பாவ மன்னிப்பு கேட்டாலும், அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும் பாவ மன்னிப்பு கேட்காவிட்டாலும், இந்த தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலா யக்ஃபிருல்லாஹு, நீங்க அவங்களுக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். முனாஃபிக் தொடர்பு அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க, இவனுக்கு போய் தொலை வைக்க போறீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் ஒரு இறை தூதர் அல்லாஹ் சொல்லாத வரைக்கும் யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பார்க்க முடியாது. அது ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில அவன் ஒரு முஸ்லிம் அது வரைக்கும். ஏன்னா வெளிப்படையில அவன் என்ன செய்யல, ஷிர்க் வைக்கல. வெளிப்படையில அவன் எந்த சிலையும் போய் என்ன செய்யல, வணங்கல, ஷிர்கான காரியங்களை செய்யல, அநியாயம் பண்ணா எல்லாமே உள்ள இருந்து செஞ்ச அநியாயம். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் முனாஃபிக்குகள் 70 தடவை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்றான். ஆனால் அவன் முனாஃபிக்கா இல்லையா ரசூலுல்லாஹ் என்ன செய்யாது தெரியாது. கடைசியில கூட என்ன செஞ்ச மௌத்தாவுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ் எனக்காக என்ன செய்ய பாவ மன்னிப்பு தருங்கன்னு சொல்லியிருக்கான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வெளிப்படையை கணக்கில் கொண்டு நான் 71 தடவை கேட்டால் மன்னிக்கப்படும் என்றால் 71 தடவை கேட்பேன்னு செய்றாங்க சொல்றாங்க. அவன் முனாஃபிக்னு டிக்ளேர் ஆன பிறகு ரசூலுல்லாஹி செய்யல அப்படி சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்தை சொல்லி காட்டுவது பொதுவாக இறங்கிய ஒரு வசனம். இன்றைக்கு சிலர் எந்த அளவுக்கு குஃப்ர்ல போயிட்டாங்கன்னா, இந்த வசனத்தை ரசூலுல்லாவை விட உமர் நன்றாக விளங்கியிருந்தார், இது மாதிரி ஒரு குஃப்ர் கிடையாது. இந்த மாதிரி கருத்துல ஒருத்தர் இருப்பான்னு சொன்னோம்னா தெளிவான ஒரு குஃப்ர். ஏன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குர்ஆனை விளக்குவதற்கு தான் அல்லாஹ் தூதரா அனுப்பியிருக்கிறான். நபிகள் நாயகத்துக்கு குர்ஆனை விளக்க தெரியும் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு குர்ஆன் ஆயத்தை விளக்க தெரியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சரியில்லை என்றுதான் அந்த அர்த்தம். அல்லாஹ் சரியில்லை ஒரு கடவுள் நினைச்சுனா அது குஃப்ர். இதை விட என்ன குஃப்ர் இருக்குது? அப்ப இந்த மாதிரி எண்ணம் நம்ம கிட்ட வந்துருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத்தை விளங்க முடியல, உமர் தெளிவா விளங்கி இருந்தார். இந்த தெளிவாக விளங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்குகள் தொடர்பாக பொதுவாக இறங்கிய வசனங்களை குறிப்பான ஒரு ஆளுக்கு என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நபிகள் நாயகம் அதை வச்சு என்ன செய்ய முடியாது. பொதுவாக முஷ்ரிக்குக்கு இணை வைப்பவனுக்கு நிரந்தர நரகம் இருக்குது. ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, அந்த வசனம் எவ்வளவு தான் குறிக்கும் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி இணை வைப்பவராக இருந்தால் அவரை குறிக்கும். அபூ லஹபுக்கு நிரந்தர நரகம். ஏன்? அல்லாஹ் அவன நரக வசனம் அல்லாஹ் செஞ்சுட்டான் சொல்லிட்டான். உமையா ஷைபா இவங்களுக்கு நிரந்தர நரகம் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் தூதர் செய்ய சொல்லிட்டாங்க. அப்ப அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். இந்த அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் விஷயத்துல தாலிக பி அன்னஹும் கஃபரு, ஏனென்றால் இந்த முனாஃபிக்குகள் காஃபிர்களாகி விட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் கொலை வச்சிடறாங்க, தன்னுடைய சட்டையை என்ன செஞ்சதை கொடுத்துறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் நபியாரி அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே இந்த முனாஃபிக்குகள் குஃப்ர்ல தான் மௌத்தா போயிருக்கிறாங்க. இவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவன் கபூர்ல கூட என்ன செய்யக்கூடாது, போய் துவாக்காக நிற்க கூடாது. அது யார் யாருங்கிற விவரம் எல்லாம் நபிகள் நாயகம் என்ன செய்யக்கூடாது, இறைவன் பொறுப்பிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது. சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத்துல் யமானுக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சாஹிப் உஸ்ர் ரகசிய தொடர்பு பேர். அப்ப நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் மரணித்தவுடன் அவனை முனாஃபிக் என்று உமர் டிக்ளேர் பண்றாங்க. ஆனால் வெளிப்படையை பார்க்கும் பொழுது அவன் உண்மையிலேயே முனாஃபிக்கா இருந்தாலும் அவன் காஃபிர் தான் என்று டிக்ளேர் பண்ணக்கூடிய ஆதாரம் கிடையாது. எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் அவன் அல்லாஹ்வை மறுத்தாலும் காஃபிரா போவான், ஷிர்க் வச்சாலும் காஃபிரா போவான். அவன் உள்ளத்துல உள்ளது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலுக்கும் உள்ள தொடர்பு, அவன் மரண தருவாயில எனக்கு மன்னிப்பு கேட்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் முனாஃபிக்குகள் தொடர்பாக அது வரைக்கும் பொதுவான வசனங்கள் தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான்.
அவனுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவன் ஒரு முனாஃபிக் என்பதும், அவன் காஃபிராக மரணித்தான் என்பதும், அவனுக்கு பாவமன்னிப்பு தேடக்கூடாது என்பதும் அல்லாஹ் தெளிவாக செய்தான். குறிப்பாக அல்லாஹ் செய்தான் அவன் விஷயத்தில் வசனங்களை அருளினான். அப்ப நாம விளைக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் குர்ஆனுக்கு விளக்கம். அப்ப இந்த மாதிரி செய்திகள் சொல்லும் போது நபிகள் நாயகத்தை விட உமர் குர்ஆனை நன்றாக புரிந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது தெளிவான குஃபுர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி வழிகேட்டை விட்டு அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய ரோஷத்தினால், அவங்க மார்க்கத்திற்குள்ள பிடிப்பினால் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எண்ணம் நல்ல எண்ணம் தான், மார்க்கத்துக்காக தான் அவங்க செஞ்சாங்க. அவங்க தொலை வைக்க கூடாதுன்னு நினைச்ச மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்தான், வசனங்களை அருளினான். இருந்தாலும் அல்லாஹ் தெளிவுபடுத்திய பிறகு ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவான வசனங்களை சொல்லி குறிப்பான ஒருவருக்கு இவர் அப்படித்தான் இருந்தார், இவர் ஒரு காஃபிர் என்று முடிவெடுக்க சொல்லும் போது அந்த முடிவை நாம் எடுத்துவிட்டால் அது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு மாற்றமாகிவிடும் என்று ரசூலுல்லாஹ்வே நமது மார்க்கத்தில் சொல்லி தந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த மாதிரி முடிவுக்கு போக அல்லாஹ் தெளிவுபடுத்திய பிறகுதான் அவன் காஃபிர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வழியை போய் விழுந்துடாம நாம ரொம்ப கவனமாக இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை புரிந்து சத்தியத்தை மரணிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியவர்களாக வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா